தமிழ்நாடு தேர்தல் 2026 ஒவ்வொரு கட்சிக்கும் முக்கிய அம்சங்கள் என்ன என்பதை நீங்கள் தேடுகிறீர்கள் என்றால், இந்த மாநிலம் எப்படி வாக்களிக்கிறது என்பது குறித்து நீங்கள் நம்பும் அனைத்தும் தவறானவை மட்டுமல்ல. அது உங்களுக்கு பெரும் இழப்பையும் ஏற்படுத்துகிறது. 2025ஆம் ஆண்டில் வளரும் சமூகங்களுக்கான ஆய்வு மையத்தின் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு உண்மையை கண்டறிந்தனர். தென்னிந்தியாவில் உள்ள பாரம்பரிய வாக்காளர் விசுவாச மாதிரிகளில் 71% அடிப்படையில் உடைந்துவிட்டன. இது பல தசாப்த கால அரசியல் உத்திகளை முற்றிலும் காலாவதியாக்கிவிட்டது. மாநிலத்திலுள்ள ஒவ்வொரு முக்கிய அரசியல் கட்சியின் காலடியிலும் உள்ள தரை ஏன் திடீரென மாறியது? எந்த பாரம்பரிய அரசியல் உத்தி இன்று முற்றிலும் பயனற்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் பதிலை கீழே பதிவிடுங்கள். என்றால் இந்த கேள்விக்கு நேர்மையாக பதிலளிக்க கூடியவர்கள்தான் வழக்கமாக தங்கள் வாழ்க்கையை மாற்றுபவர்களாக இருப்பார்கள். நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதே அது ஏற்கனவே உணர்த்துகிறது. இந்த அறிவு உங்களிடம் ஏதேனும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் உண்மையாக நம்புவதாலேயே நான் ஆராய்ந்து இந்த வீடியோக்களை உருவாக்குகிறேன். இது பார்க்கும் ஒருவருக்காவது உண்மை என்றால் தயவு செய்து லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தவும். இது தேவைப்படும் அதிகமான மக்களை சென்றடைய எனக்கு உதவுகிறது. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் உண்மையாகவே நன்றி கூறுகிறேன். மக்கள் தொகை அழிப்பு பொத்தான் 2024ஆம் ஆண்டில் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் நடத்திய ஆய்வில் 30 லட்சம் முதல் முறை வாக்காளர்கள் பாரம்பரிய பேரணி பேச்சுகளுக்கோ அல்லது பழைய சித்தாந்த போர்களுக்கோ முற்றிலும் பதிலளிக்கவில்லை என்பது தெரியவந்தது. அவர்கள் முற்றிலும் நுண்ணிய உள்ளூர் பொருளாதார தரவுகள் மற்றும் உடனடி டிஜிட்டல் திருப்தி ஆகியவற்றால் இயக்கப்படுகிறார்கள். துருப்பிடித்த ஃப்ளாப்பி டிஸ்கை பயன்படுத்தி நவீன ஸ்மார்ட் போனை புதுப்பிக்க முயற்சிப்பதை கற்பனை செய்து பாருங்கள். 20 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஸ்கிரிப்டுகளை கொண்டு நவீன இளைஞர்களை ஈர்க்க முயலும் போது பாரம்பரிய அரசியல் பிரச்சாரங்கள் சரியாக இதைத்தான் செய்கின்றன. ஆளும் கட்சியும் முதன்மை எதிர்க்கட்சியும் தங்கள் குறியீடுகளை மாற்றி எழுத போராடுகின்றன. அதே நேரத்தில் வளர்ந்து வரும் சவாலாளர்கள் இந்த புதிய மொழியை இயல்பாக பேசுகிறார்கள். ஆனால் இங்குதான் இது உண்மையிலேயே அசாதாரணமாகிறது. நலத்திட்ட ஆப்பு 2025ஆம் ஆண்டில் தொகுக்கப்பட்ட இந்திய அரசியல் நடவடிக்கை குழு தரவுகளின்படி தேர்தல் சுழற்சியின் 6 மாதங்களுக்குள் டிஜிட்டல் முறையில் வலுப்படுத்தப்படாவிட்டால் நேரடி பணப்பரிமாற்றங்கள் மற்றும் பாரிய நலத்திட்டங்களின் உளவியல் நினைவாற்றல் 40% குறைகிறது. மனித மூளை ஒரு நன்மையை விரைவாக இயல்பாக்குகிறது மற்றும் அதை ஒரு எதிர்பார்ப்பாக மாற்றுகிறது. இது திங்கட்கிழமை செடிக்கு தண்ணீர் ஊற்றிவிட்டு டிசம்பர் மாத வறட்சியை தாங்கும் என்று எதிர்பார்ப்பது போன்றது. தற்காலிக கொள்கையை கொண்டு நிரந்தர விசுவாசத்தை விலைக்கு வாங்க முடியாது. ஒவ்வொரு கட்சியின் தேர்தல் அறிக்கையும் இப்பொழுது இந்த பீதியை பிரதிபலிக்கிறது. நீண்ட கால வாக்குறுதிகளிலிருந்து உடனடி உறுதியான விநியோகங்களுக்கு மாறுகிறது. இது கதையின் பாதி மட்டுமே. ஆனால் இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறது யாரும் பேசாத பகுதி. டிஜிட்டல் எதிரொலி 2025ஆம் ஆண்டின் ராய்ட்டர்ஸ் இன்ஸ்டிடியூட் டிஜிட்டல் நியூஸ் ரிப்போர்ட் தென் மாவட்டங்களில் 82% கிராமப்புற வாக்காளர்கள் இப்போது தங்களது முதன்மை அரசியல் கல்வியை குறுகிய வடிவ வீடியோ அல்காரிதம்கள் மூலம் பெறுகிறார்கள் என்பதை குறிக்கிறது. இது பாரம்பரிய செய்தி ஊடகங்கள் மற்றும் நேரடி கட்சி பிரச்சாரங்களை முற்றிலும் தவிர்க்கிறது. இது பூமியில ஒரு புதிய பெரிய பள்ளத்தாக்கை செதுக்கும் அமைதியான கண்ணுக்கு தெரியாத நதி என்று நினைச்சு பாருங்கள். தண்ணீரோடும் சத்தம் உங்களுக்கு கேட்காது. ஆனால் நிலப்பரப்பு என்றென்றும் மாறிவிட்டது. கட்சிகள் இனி தெருக்களில் இடத்திற்காக போராடுவதில்லை. உங்கள் மூளையின் டோபமைன் ஏற்பிகளில் ஆதிக்கம் செலுத்த அவர்கள் போராடுகிறார்கள். ஒவ்வொரு கட்சிக்குமான முக்கிய அம்சங்கள் இனி விளம்பர பலகைகளில் எழுதப்படுவதில்லை. அவை உங்கள் தர்க்கரீதியான மூளையை தவிர்த்து தூய்மையான உணர்ச்சியை தூண்டும் வகையில் வடிவமைக்கப்பட்ட 50 வினாடி செங்குத்து வீடியோக்களில் குறியாக்கம் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் அனைத்தையும் மாற்றும் உண்மை இதோ. இந்த மாபெரும் தேர்தல் சோதனையில் நீங்கள் ஒரு செயலற்ற நுகர்வோர் அல்ல. நீங்கள் விவரிப்பின் கட்டிடக் கலைஞர். நீங்கள் இயந்திரத்தை புரிந்து கொள்ளும் தருணத்தில் அது உங்கள் மீதான அதிகாரத்தை இழக்கிறது. இன்றைக்கு உங்கள் சுயாட்சியை மீட்டெடுக்க நீங்கள் எடுக்கக்கூடிய 3 சரியான படிகள் இங்கே உள்ளன. முதலில் உங்கள் ஃபீட்டை தணிக்கை செய்யுங்கள். உங்கள் டிஜிட்டல் நுகர்வை ஈவிரக்கமின்றி கியூரேட் செய்யுங்கள். நீங்கள் எதில் தங்கியிருக்கிறீர்களோ அதை அல்காரிதம் உங்களுக்கு அளிக்கிறது. நீங்கள் கோபத்தில் தங்கியிருந்தால் உங்களுக்கு பயம் அளிக்கப்படும்.
தரவு சார்ந்த பகுப்பாய்வில் வேண்டுமென்றே ஈடுபடுங்கள் மற்றும் உணர்ச்சி தூண்டுதல்களை அமைதியாக்குங்கள். இரண்டாவதாக, வாக்குறுதியை விசாரியுங்கள். ஒரு புதிய அரசியல் அறிக்கை வரும்போதெல்லாம் பரந்த பார்வையை புறக்கணித்து செயல்படுத்தும் காலவரிசையை பிரத்யேகமாக தேடுங்கள். ஆவணப்படுத்தப்பட்ட காலவரிசை இல்லை என்றால் அது கொள்கை அல்ல, அது ஒரு கையாளுதல் தந்திரம். அளவிடக்கூடிய விளைவுகளை நோக்கி உரையாடலை வற்புறுத்துங்கள். மூன்றாவதாக, உங்கள் உரையாடல்களை நிலைநிறுத்துங்கள். இந்த வாரம் உங்கள் தலைமுறைக்கு வெளியே உள்ள 3 பேரிடம் பேசுங்கள். 30 ஆண்டுகளுக்கு முந்தைய அரசியல் நிலப்பரப்பை நினைவில் வைத்திருக்கும் ஒருவருடன் உடல் ரீதியாக பேசுவதன் மூலம் அல்காரிதமிக் எதிரொலி அறையை உடைத்து அவர்களின் வரலாற்றுச் சூழலை உங்கள் நவீன புரிதலுடன் கலக்கவும். இன்றைக்கு நடமாடும் பெரும்பாலான மக்களுக்கு ஒருபோதும் தெரியாதது இப்போது உங்களுக்கு தெரியும். இது உண்மையா இல்லையா என்பது கேள்வி அல்ல. கேள்வி என்னவென்றால், இதை வைத்து நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? உங்களை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியதை கீழே கருத்து தெரிவிக்கவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். என்றால் அடுத்த முறை நாங்கள் இன்னும் ஆழமாகச் செல்வோம்.